மாடி தோட்டத்தில் புதினா இருக்குது. புதினா அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி புதினா தொக்கு தாங்க பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து புதினா சூப்பராகவே தளன்னு தலையுது. நல்லா பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. சரி, நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். புதினா தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இந்தளவுக்கு புதினா அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னமும் இருக்குதுங்க, ஆனால் போதும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாங்க. புதினாவை ஆஞ்சு ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்லா சூப்பராக இருக்குது தலை. இந்த மாதிரி நல்லா பச்சை பசேர்னு இருக்கணும், அப்போ தான் தொக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா. இந்த சைடு பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு, ஒரு 4-5 மிளகு, வெந்தயம், தேவையான அளவு வரமிளகா, தேவையான அளவு புளி, தேவையான அளவு கடுகு, இது பார்த்திங்கன்னா பெருங்காயம். இது எல்லாத்தையுமே ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு, வெந்தயம், வரமிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ட்ரை பண்ணியாச்சுங்க, வறுத்தாச்சு. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சுங்க. இந்த தொக்குக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு வதக்கிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. புளியை வந்து நம்ம இப்போயே ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து புளி கொஞ்சம் நல்லா கரையும். இது வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், புளி இது எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ புதினா போட்டோம் பாருங்கள், இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. எண்ணெயில் வதங்கவும் புதினா நல்லா கம்மியாயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், புதினாலேருந்து தண்ணி வரும், நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் தொக்கு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் புதினாவோட தண்ணிகள். இப்போ வந்து இதை நல்லா ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கணும், அதுக்கப்புறம் தான் இதை அரைக்கணும். ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சோம்னா சரியாக அரைக்காதுங்க. ஸோ தனித்தனியாக அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இப்போ கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணணும். இப்போ அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலெலாம் விற்பாங்கள கடைகளில், அதே டேஸ்ட்டில் இருக்கும். எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம மாடியில் விளைஞ்ச புதினாவில் சூப்பரான தொக்கு செஞ்சாச்சுங்க. ஆவி பறக்குது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரிக்கு வந்து நம்ம வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூடான ரைஸுக்கும் இது சூப்பராக இருக்குங்க. இந்த தொக்கை இந்த மாதிரி தோசையில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. தோசை, இட்லி, சப்பாத்தி, சூடான ரைஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க.